ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நிவாஸ் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு செட்டு தான் கட்ட வந்திருக்கோம். பாருங்கள், ஜல்லிக்கட்டு நடக்கிறதுலாம் இல்லை, சாமி கும்பிடுவாங்க இங்கே, அவங்களுக்காக செட்டு தான் கட்ட வந்திருக்கோம். பாருங்கள், இது ஒரு அம்மன் கோயிலில் தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட நான் டுமிலு 2 பேர் தான் வேலை பார்க்குறோம். பாருங்கள், டுமிலு ஆய் சொல்கிறா. டுமிலு பார்த்தீங்கன்னா வந்து அப்போலாம் கரைச்சலை கொடுப்பான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 ஒயர் தான் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க, கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல போய் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் 1-12 வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தார்பாய் போட்டிருக்கோம். டுமில் இப்போ வந்து திறக்க போகிறோம். பாருங்கள், திறந்தாச்சு காய்ஸ் தார்பாயை. இதுதான் நம்ம 1-12. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தார்பாயை மூடிட்டு லைன் அடிச்சிடலாம். தார்பாயை மூடுறா டுமில். அவ்வளோதான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா லயன் அடிக்கிற இடத்துக்கு போவோம். பொறுங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லயன் வந்து அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க, நான் எப்படி லயன் அடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காட்டுறா. ஏன்னா இதுலேருந்து 4 ஒயர் வருது. பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒயருமே ஒன்றாவே வச்சு முறுக்கிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த மேலே இருக்கிற வாய்ஸுக்கானது. அதனால் இப்போ இதில் 2 ஒயரை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் கீழே இருக்க பாக்ஸுக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கருப்பு ஒயரை போட்டு போவோம் தர்றோமா. காமன் போடுறோம். ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக அடித்தாதாங்க பாட்டு பாடுமே. கருப்பு சிவப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிச்சிடலாம். டேப் வேறு வச்சுட்டு வந்துட்டேன். போய் அந்த டேப் எடுத்துட்டு காய்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த டுமில் இப்போ வந்து டேப் எங்கே இருக்குடா, அங்கே இருக்குடா, அங்கே. பார்த்தீங்கன்னா அந்த டுமில் வந்து டேப் எடுக்க போயிட்டான். இப்போ பாருங்கள், டுமில் வந்தோடனே வந்து காய்ஸ் டேப் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கருப்பு டேப்பு. பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கலாம். வீடியோடா மறைக்காமல் இருக்கு கேமராவை. பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ லைன் அடிப்போம். இந்த ஒயர் தான் ரொம்ப இந்த ஒயர் தான் செட்டுக்கு போடுற ஒயரு. பாருங்க, இது இன்னொரு செட்டுக்கு போடுற ஒயரு. இதை எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னா காய்ஸ் உள்ளே போய் கொடுக்கணுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இணையிடுறோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பெட்டிக்கு ஒரு ஒயர் தனித்தனியாக அடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு பெட்டியை மட்டும் ஆஃப் பண்ணுற வாட்டை வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் சவுண்ட் ரொம்ப கம்மியாகனா இங்கிட்ட இருக்க ஒரு பெட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். டேப் அடிக்கிறாரு. அதுதான் ப்ளஸ் மைனஸ் ஒயரு. எத்தனை ஒயர் இருக்குங்க இந்த ஒயரில்? 4 ஒயர் தான் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 வெட்டில் ஒரு ஒயர் தான். அதுவும் இதை நம்ம போய் இங்கே லைன் கொடுத்துட்ருக்காரு நிவாஸு. அதை பார்ப்போம். டேப் சுற்றிட்டாருங்க. இந்த டேப்பை சுற்றுறதுனால இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வேறு பாருங்க. இதுதான் ஸ்பீக்கருக்கு வர்ற மாதிரி. ஆனால் இந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில நேரத்தில் போட்டுக்கலாம். 2 ஸ்பீக்கர் போட சொன்னாங்கன்னா போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஒயர் பிஞ்சிருக்கு. ஒரு ஒயரை நம்ம கட்டான்ட்ருக்கோம். இது போட சொன்னாங்கன்னா போடுவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு லைன் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆக வச்சுக்கிட்டு சும்மா இப்படி மேலோட்டம் இருக்குங்க. ஏன்னா நைட் அவுத்துருவோம். அடுத்து நம்ம வந்து லைட்டு கட்டுறது வீடியோவில் இது பண்ணுறோம். மறக்காமல் நம்ம வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இது உங்களுக்கு வரும். எங்கே கட்டுறோன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். வாங்க, மரத்தில் கட்டுறோம். மரத்தில் இருந்தால் அந்த மரத்தில் தாங்க கட்டுறோம். கொடு இது கையில் பிடிச்சிட்டு போகிற காய்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டிக்கு லைன் அடிச்சாச்சு காய்ஸ். இப்போ இந்த பெட்டி வயரை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி கொடுத்துருங்கன்னு காமிச்சுக்கிறேன். பாருங்கள், ரெட்டு பிளாக்கு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்களும் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் கொடுத்துருக்க மாட்டேலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்கு இருந்து எந்தெந்த பெட்டிக்கு
பிரான்ச் பார்த்தீங்கன்னா இது இந்த கலர்லேயே லைன் அடிச்சுக்கோங்க. வாங்க இன்னொரு பெட்டிக்கு லைன் அடிக்க போவோம். பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்டி வருது பாருங்கள். இது காமன் பெட்டிங்க. காமனில் தான் போடணும். எப்பயுமே போட்டாங்கன்னா காமனில் தான் போடணும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கலருமே 2 ஒயருமே ஒரே கலரில் வரும். இல்லை ப்ளூ பச்சை வருது, பச்சையும் ப்ளூவும் வருது. வாங்க இப்போ 2 பச்சையும் ப்ளூவும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா காமன். நீங்கள் எப்படி வேணால் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் லைன் அடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைனை கொடுத்தாச்சு கைஸ். நான் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ் வர மாட்டேன். காமன் பெட்டிக்கு வந்து நான் எப்படி வேணால் கொடுத்துக்கிறேங்க. ஏன்னா காமன் எல்லுன்னு வருது நம்மளோட இதில். அதனால் அதை வந்து கொடுத்துக்கிறேன். பாட்டெல்லாம் தரமாக பாடுங்க, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயரில் அப்படியே லூப்பிங் அடித்து அப்படியே லைனை ஆம்பரி கடத்துக்கு கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா லூப்பிங் அடிப்போம். மெதுவாக வந்து அந்த தகரத்தில் மாட்டி கொண்டு போகும். சரியா? பார்த்தீங்கன்னா அந்த இப்போ டுமில் தான் கொண்டு போகிறோம். பாருங்க இப்போ நம்ம பெட்டியை தாங்க போட்டு மூடி வச்சுருக்கோம். நான் வந்து மேட் பெட்டியில் இது கலரா பார்த்தீங்கன்னா வந்து கல்லை தாங்க போட்டு கட்டியிருக்கோம். ஏன்னா பெட்டி எனக்குலாம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த தார் பயணிக்கிறதுக்கு மட்டும்தானால இந்த இங்கே கல்லை போட்டு கட்டி வச்சுருக்கோம். டே நில்றா, இழுத்துட்டு போடா. பார்த்தீங்கன்னா இதுக்கு நானே கொண்டு போயிடுவேன் ஒரு கையிலேயே. பாருங்கள் நம்ம வந்து ஸ்டாண்டெல்லாம் வாங்கலை. ஸ்டாண்ட் வாங்கியிருந்தால் எப்படி லைன் அடிச்சிருக்கிறதையும் காமிக்கலாம். நான் டுமிலுக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு அப்பால் போயிட்டான். அதனால தான் வந்து அப்பால் காமிக்க முடியல. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆணி இருக்குல்ல, இந்த இதில் மாட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இங்கே ஒரு ஆணி இருக்குல்ல, இதில் மாட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அயர்லாம் நீட்டால் கீழே போடாமல் லூப்பிங்க அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளுறா டுமியில் தள்ளுறா. வயர் 10 தான். கண்ணு எனக்கு அதாங்க யோசனை வருது மண்டையில். கண்ணு எதுக்கு ஊஸ் ஆகுது அதாங்க நம்மளுக்கு இப்போ இதே. பார்த்தீங்கன்னா அந்த சனீந்திரனுக்கு அவங்க இதாக தரமாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போய் அவன் ஐடியா பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம டுமில் தான் லைன் அடிச்சுக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுவிட்சு பாக்ஸ்லாம் போர்டெல்லாம் அடித்து தரமாக வச்சுருக்கோம். பாருங்கள் போர்டெல்லாம் அடித்து தரமாக வச்சுருக்கோம். பண்ணிவிடு. பார்த்தீங்கன்னா அந்த டுமில் பண்ணுறாரு பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாம் 6 நிமிஷத்துலேயே நடக்கணுங்க. நான் உங்களுக்காக வீடியோவை சுருக்கி 6 நிமிஷத்தில் போடுறேன். பாருங்கள் நம்ம ஆம்ப் இதுதான். மீன் அடிச்சிட்டியா லைனு? பாருங்கள் தள்ளி எந்திரி. பாருங்கள் இப்போலாம் தான் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போடுறது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அடுத்த சார்ஜில் பார்க்குறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாய் காய்ஸ்.